ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழோடம் ஆனி மாதம் 2ஆம் தேதி 16/6/2024 ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 1:30 2:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, குளிகை மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:54. இன்றைய கரணம் 10:30 12 வரை. இன்றைய தேதி இன்று அதிகாலை 2:41 வரை நவமி, பின்பு தசமி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 11:29 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. இன்றைய அமிர்த யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை மரண யோகம், பின்பு காலை 11:29 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். கரணம் இன்று அதிகாலை 2:41 வரை கௌளவம், பின்பு மாலை 3:34 வரை தைத்துளம், பின்பு கரசை. இன்றைய சந்திராசமும் அவிட்டம் சதயம். இந்த சந்திராசம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசிபுரம் முதல் ராசியாக மேஷராசி. மேஷராசி அன்புகளுக்கு நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் கொஞ்சம் தடங்கள் ஏற்படக்கூடிய, தடங்களோடு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைப்பது. உங்களுக்கு கொஞ்சம் தடங்கள் இருக்கக்கூடிய நாளாக சில விஷயங்களை கொஞ்சம் யோசித்தோ அல்லது ஒரு நல்ல ஒரு நேரத்தை பார்த்து அந்த பணியை நீங்கள் ஆரம்பிப்பது நல்லது. சில விஷயங்கள் கொஞ்சம் தடங்களோடு ஆரம்பிக்கக்கூடிய, தடங்களோடு நிற்கக்கூடிய சில நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. கொஞ்சம் கவனமாக இருங்கள். ரிஷபராசின்னு பார்த்தா கொஞ்சம் மனதுக்கும் உடலுக்கும் சுகத்தை அளிக்கக்கூடிய ஒரு சுகமான நாளாக அமைகிறது உங்களுக்கு. அது உறவினர் வழியோ நண்பர்கள் வழியோ பணி செய்கின்ற பணியிடத்திலோ உங்கள் தொழில் சார்ந்த முதலீடுகள், முன்னேற்றங்கள், வருமானங்களை சார்ந்து உங்களுக்கு ஒரு சுகமான நாளாக இன்று உங்களுக்கு அமையப்போகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுனராசி இருந்தால் கொஞ்சம் பிரீத்தி நிறைந்த நாளாக உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் ஒரு நல்ல ஒரு வெற்றியும் ஆரோக்கியம் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமாக நாளாக இந்த பிரீதி நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. கடகராசின்னு பார்த்தா கொஞ்சம் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. 8 சனி பகவானுக்கார இருந்தாலும் உங்களுடைய படிக்கிற இடத்துல இல்லை நண்பர்களுக்கு மற்ற பிஸ்னஸ் சந்தத்தில் உங்களுக்கு நீங்கள் இருக்கின்ற முயற்சிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்குது. எங்கே போனால் உங்களுக்கு ஒரு ஆதரவு இன்று உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அதை வச்சு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்கான ஒரு முயற்சி நீங்கள் எடுங்க. சிம்மராசினை பார்த்தா கொஞ்சம் களிப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்த அமைது உங்களுக்கு. 7 சனி பகவானுக்காக கொஞ்சம் நல்லதையும் செய்வார். அதனால் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கின்ற போது மிக களிப்போடு சந்தோஷமாக இந்த நாளை நீங்கள் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பது உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக இன்று அமைகிறது. கன்னிராசினை பார்த்தா கொஞ்சம் தனம் நிறைந்த நாள். உங்களுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடிய, வருமானம் பெருகக்கூடிய, வருகின்ற தனங்கள்லாம் கொஞ்சம் வராமல் இருந்தாலும் வரக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைகிறது உங்களுக்கு. வருகின்ற வருமானத்தை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றிக்கொண்டு சிறப்பு. துவாரவாசின்னு பார்த்தா கொஞ்சம் வரவு மிகுந்த நாள் உங்களுக்கு. இது வரைக்கும் வராமல் நிலுவையாக இருந்த சில வரவுகளும் வரும் எதிர்பார்த்த வரவுகளும் வரப்போது உங்களுக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய தொழில் சார்ந்த முன்னேற்றத்திலையும் நல்ல ஒரு லாபத்தையும் அது மூலியம் நல்ல வரவுடைய நீங்கள் இன்று பார்க்கக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. விருச்சிகராசினை பார்த்தா கொஞ்சம் தாமதம், எந்த விஷயம் வந்தால் கொஞ்சம் தாமதத்தோடு முடிக்கக்கூடிய, தாமதத்தோடு முடியக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது. அதனால் சில விஷயம் கொஞ்சம் திட்டமிட்டு செய்யுங்க. திட்டமிட்டு செஞ்சால் அந்த தாமதங்கள் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. சில விஷயங்கள் கொஞ்சம் தாமதத்தோடு முடியக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. தனுசாசன்னு பார்த்தா கொஞ்சம் நட்பு நிறைந்த நாளாக அமைகிறது உங்களுக்கு. நட்பு வட்டார விரிவே போது உங்கள் நண்பர்கள் மூலம் சில விஷயங்கள் நீங்கள் செய்து முடிக்க போகிறீங்க. நீங்கள் எடுக்கின்ற ஒரு முயற்சியும் உங்களுடைய நட்பு சார்ந்த நண்பர்களே நல்லா உதவி பண்ண போகிறாங்க. அந்த நட்பை வைத்து நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக
அடைய போகிறீங்க. அடுத்த ராசியாக மகர ராசி என்பது பார்த்திங்கன்னா செலவு மிகுந்த ஒரு நாளாக அமைகிறது. உங்களுக்கு 2 சனி பகவான் இருக்கார். அதனால் உங்களுக்கு 7 சனி ஆரம்ப நிலை இருப்பதால் உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் இருக்கலாம், வரவுக்கு மீறிய செலவு இருக்கலாம். அதனால் கொஞ்சம் செய்கின்ற செலவுகளை கொஞ்சம் யோசித்து கவனமாக செலவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த செலவு வந்து ஒரு நியாயமான செலவாக இருக்கும். கும்பராசின்னு பார்த்தா சில விஷயங்கள் கொஞ்சம் சிக்கலாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. உங்களுக்கு 1 சனி பகவான் ஜென்ம சனி. அதனால் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆனால் சில விஷயங்கள் வந்து சிக்கலாக அந்த விஷயங்கள் முடியாமல் சிக்கலாக இழுத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு இருக்கிறது. கொஞ்சம் செய்கின்ற விஷயங்களை கொஞ்சம் கவனமாக யோசித்து செய்கிறீங்க. கண்டிப்பாக அந்த சிக்கல் இன்றே உங்களுக்கு சரியாகி அந்த நிகழ்ச்சிகள் அந்த நிகழ்வுகள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும். மீனராசின்னு பார்த்தா கொஞ்சம் இன்பம் சந்தோஷம் அமைது. உங்களுக்கு மீனத்துக்கு வந்து 12 சனி பகவான் 7 சனியுடைய இறுதி இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்பு நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த 1-2 வருஷத்தில் உங்களுக்கு அதனால் மிக இன்பமாகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைகிறது. மீனராசி என்பதற்கு அனைத்து ராசி என்பதும் ஒரு இனிய நாளாகும். வெற்றியானால் கண்டிப்பாக அமையும். உங்களுக்கு உங்களுடைய இஷ்டத்தையும் குலத்தேவனையும் உங்களுடைய பணி மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக அனைத்து வெற்றி உங்களுக்கு நிச்சயம். நன்றி, வணக்கம்.